Good evening to all. EOT cranes maintenance, electrically operated electrical overhead traveling cranes. Cranes வந்து ஜென்ரலாக வந்து ஹெவி லோடு ஷிஃப்டிங் மூமெண்ட்டுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். வி ஆர் ஹேவிங் 11 நம்பர் ஆஃப் கிரேன்ஸ் இருக்குது நம்ம ஷெட்டில் யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் டன்னேஜ் ஆஃப் 50, 30, 15, தென் 5. மெயின் காம்பனன்ட்ஸ் வந்து பிரிட்ஜ் கைடர், ஹாய்ஸ் ஃப்ரம் லிமிட் ஸ்விட்சஸ், கியர் பாக்ஸு, வயர் ரோப் ஹூக், மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் EOT cranes. மேஜராக மெயின்டெனன்ஸ்னால் எவ்ரி 2 by monthly வயர் ரோப்ஸ், வைட்டல் ஐட்டம்ஸ் வயர் ரோப்ஸ் செக் பண்ணுறோம். தரவாக க்ளீன் கெரோசினில் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ 50க்கு 20 mm ரோப் இருக்குது ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்னா அது வந்து வியர் லிமிட்டு ஒரு 7% வியர் ஆச்சுன்னா அது வந்து மாற்றிடும். அது இயர்லி ஒன்ஸ் பண்ணுறோம். பிஃபோர் வந்து நம்ம ஹெச்ஆரில் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவோம். டிபிடி எவ்ரி 6 months ஒன்ஸ் பார்க்குறோம். ஆல் ஷாப்ஸு, கப்ளர்ஸு, எல்லா லொக்கேஷன்ஸும் பார்க்குறோம். தென் இயர்லி ஒன்ஸ் கிரேன் கைடரோட லோட் டெஸ்ட் பார்க்குறோம். அது எதுக்காகனா ஸ்ட்ரக்சரல் வந்து சென்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு என்ஷூர் பண்ணுறதுக்காக லோட் டெஸ்ட்டு அவுட் சைட் ஃபைவ் மூலமா என்ஷூர் பண்ணுறோம். என்ஷூர் பண்ணி சர்டிஃபிகேட் தென் யூடி டெஸ்ட்டு, அல்ட்ராசோனிக் டெஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஃப்ளாவ்ஸ் இன்சைட் ஆஃப் ட்ரம்மில் வந்து ரோப் ட்ரம்மில் வந்து இன்சைட் ஆஃப் ஷாஃப்டில் வந்து ஏதாவது ஃப்ளாஸு வாய்ட்ஸ் ஏதாவது இருக்கா, போரிங்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்காக, அதை செக் பண்ணுறதுக்காக யூடி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் எவ்ரி 6 months ஒன்ஸ். முக்கியமாக ரோட்டரி லிமிட் ஸ்விட்சு, இது வந்து செயின் புள்ளி வித் ரோப்போட ஹூக்கு வித் ரோப்போட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த போர்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா அந்த செயின் புள்ளியை வந்து ஹிட் பண்ணிவிட்டு மேலே போய் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து ரோட்டரி லிமிட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து பீரியாடிக்கலாக செக் பண்ணுறோம். நம்ம ரெகுலராகவே இதை செக் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு லிமிட் ஸ்விட்ச் இருக்குது, கிராவிட்டி லிமிட் ஸ்விட்சு. சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த லிமிட் ஸ்விட்ச் வந்து சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரேக் ஷூ வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிஃபோர் லோடு. இதில் வந்து 25% ஆஃப் வியர் ஆச்சுன்னா இது சேஞ்ச் பண்ணுறோம். அவ்வளோ.